இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 131 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தின் அசல் நீதித்துறை அதிகாரம் பற்றி பேசுகிறது. உச்சநீதிமன்றத்துக்கு பின்வரும் தரப்புகளுக்கிடையேயான மூல வழக்குகளை விசாரிக்க அதிகாரம் உண்டு. இந்திய ஒன்றியம் யூனியன் ஆஃப் இந்தியா மற்றும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் இடையிலான தகராறு, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் இடையிலான தகராறு, ஒன்றியம் மற்றும் ஒரு மாநிலம் மற்றும் மற்றொரு மாநிலம் ஆகியோருக்கிடையேயான தகராறு. இந்த தகராறு சட்டம், உரிமை அல்லது அரசியல் சட்டத்தின் பொருள் பற்றியதாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட நலனுக்காக அல்ல. அது அரசு அதிகாரம் அல்லது மாநிலத்தின் உரிமை குறித்து இருக்க வேண்டும். உதாரணம், தமிழ்நாடு மற்றும் கேரளா இடையே நீர் பகிர்வு வாட்டர் டிஸ்பியூட் ஏற்பட்டால் அதை உச்சநீதிமன்றமே நேரடியாக விசாரிக்கும். அல்லது மாநில அரசு மற்றும் மத்திய அரசு இடையே வரி டாக்ஸ் பற்றிய அதிகார விவகாரம் இருந்தால் அதையும் உச்சநீதிமன்றமே தீர்க்கும். இறுதியாக ஆர்டிகிள் 131, இது சுப்ரீம் கோர்ட் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்பதால் இந்த வழக்குகள் முதலில் எந்த மாவட்ட நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றத்திலும் செல்லாது, உச்சநீதிமன்றத்தில் நேரடியாக தொடங்கப்படும். Like, comment, share and subscribe for other articles of Indian Constitution.